நம்ம கண்டென்ட்ஸ்ல பார்க்க போற கண்டென்ட் ஃப்ளேக் நோய் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன டான்சிங் ஃப்ளேக்? 1518ஆம் ஆண்டு பிரான்ஸ்ல சாஸ்பர்க் அப்படின்ற ஒரு இடத்துல ஃப்ரூஸ்டோஃபியா அப்படின்ற ஒரு லேடி திடீர்னு ரோட்ல டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க மக்களுக்கு இவங்க ஏன் இப்படி திடீர்னு டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியலையா. ஒருவேளை இவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கா, இல்லனா இவங்க பைத்தியமா இருப்பாங்களா, இல்ல டான்ஸ் ஆடி எதனா ஒரு போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. சரி, கொஞ்ச நேரத்துல இவங்க டான்ஸ் ஆடிட்டு போயிடுவாங்க அப்படின்னா ஒரு 2-3 டேஸா இவங்க தொடர்ந்து டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்களாம். அங்க இருக்க மக்களுக்கெல்லாம் பயங்கர ஷாக்கா, ஏன் இவங்க இப்படி நிறுத்தாம டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க அப்படின்னு. 4-5 நாள் கழிச்சு இவங்கள பாக்குறவங்களும் இவங்க கூட டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்களாம். இதே மாதிரி 2 மாசத்துல 400 பேர் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இவங்க ஏன் டான்ஸ் ஆடுறாங்க, எதுக்கு டான்ஸ் ஆடுறாங்கன்னு இவங்களுக்கே தெரியாம ஆடிட்டு இருக்காங்களாம். இவங்கள டெஸ்ட் பண்ண டாக்டர்ஸ் இவங்களுக்கு பிளட் ரொம்பவே ஹீட்டா இருக்கு, அந்த ஹீட் ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா இவங்க டான்ஸ் ஆடுறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம டாக்டர்ஸ் அரசாங்கத்துக்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இவங்க டான்ஸ் ஆடிட்டே இருக்கும் போது நீங்க மியூசிக் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இவங்க டான்ஸ் ஆடுறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்களாம். அதனால அரசாங்கம் இவங்க டான்ஸ் ஆடும்போது மியூசிக் ப்ளே பண்றதுக்கு ஏற்பாடு செய்யறாங்க. ஜூலைல இருந்து செப்டம்பர் வரைக்கும் இவங்க டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து டான்ஸ் ஆடுறவங்கள இழுத்துட்டும் போறாங்க. நிறைய பேர் தொடர்ந்து டான்ஸ் ஆடினதுனால ஹார்ட் அட்டாக்னாலையும் டீஹைட்ரேஷனாலையும் இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஆய்வாளர்கள் இங்க இருக்க மக்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவங்க சாப்பிட்ட உணவுல ஒரு விதமான ஃபங்கஸ் இருக்கனால இவங்க ஹாலோசினேட் ஆகி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. இது கொஞ்ச நாள்ல சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க இருக்க மக்கள் இவங்க எல்லாருக்குமே பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு நம்பிட்டாங்க. டான்ஸ் ஆட ஆரம்பிச்சு 4 மாசம் கழிச்சு ஒரு சில பேர் டான்ஸ் ஆடுறத ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு போயிடுறாங்க. இப்படியே ஒருத்தரா கம்ப்ளீட்டா டான்ஸ் ஆடுறதையும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த இடத்துல இந்த டான்சிங் ஃப்ளேக் நோய் அதுக்கப்புறம் அஃபெக்டே ஆகிறது இல்லையா. இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.